Hello friends, welcome to Updates-ISQ channel. First time in the channel ku varingena marakama subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU counseling பத்தின அப்டேட் தான் வந்து பார்க்க போறோம். சோ ஸ்பெஷல் கேட்டகரியில பாத்தீங்கன்னா ISQ கோட்டா மட்டும் பெண்டிங்ல இருந்துச்சு. இப்போ அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டுமே வந்து வெப்சைட்ல போட்டாங்க. TNAU ISQ ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு PDF வந்து ஓபன் ஆகுது. ISQ means Industrial Sponsorship Quota அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்பெஷல் கேட்டகரிக்குள்ள வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஐடி நேம் அக்ரிகேட் உங்கள் கட் ஆஃப் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் பார்த்தீங்கன்னா 190 கட் ஆஃப் வந்து எடுத்திருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 80 பேருக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரிக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ 80 பேருக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே சீட் கிடைக்குமானா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மெயில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த கோட்டாக்குள்ள இருக்கீங்களோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து இப்போ கவுன்சிலிங்கான டீடைல்ஸ் எல்லாமே வந்து வெப்சைட்டில் போட்டு முடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு மட்டும் தான் ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ இவங்களுக்குமே வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனுக்கு இன்னைக்கு வந்து கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்டோ யாருக்கெல்லாம் மெயில் வந்துச்சோ நீங்கள் கரெக்டாக ப்ரிஃபரன்ஸை வந்து கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனில் இல்லை, ஆனால் எனக்கு யூனிவர்சிட்டி சைட்லேருந்து மெயில் அனுப்பியிருக்காங்க, நான் வந்து 7.5 ரிசர்வேஷனில் இருக்கேன், எனக்கு மெயிலே வரல, இந்த மாதிரி இந்த கோட்டாக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. ரொம்ப வந்து டவுட்டாக இருக்கவங்க நீங்கள் TNAU காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. 7.5 ரிசர்வேஷன்ல இல்லாதவங்களுக்கு மெயில் வந்துருச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தும் உங்களுக்கு மெயில் வரலன்னா நீங்கள் இமீடியட்டாக யூனிவர்சிட்டி வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் ரிசல்ட்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 7.5 ரிசர்வேஷனுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்லைடிங்கான ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. நானும் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி காலேஜ் ரீஓப்பனிங்க்கும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்சா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.